சரி, இதில் யார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அசூருங்கிறது எவ்வளோ தெரியுமா விற்கணும்? அதாவது 4 கிகாவாட் மின்சாரம், சோலார் எனர்ஜி 4 கிகாவாட்டை அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அது வந்து ஒரு மினி நவரத்னா, 9 நவரத்னா அப்படின்னு 9 பேர் ரொம்ப மிக சிறப்பான மத்திய அரசாங்கத்தினுடைய கம்பெனி இருக்குது பாருங்கள். அதில் இது ஒன்று. அதில் வந்து சிறிய அளவு இருக்கக்கூடிய நவரத்னா கம்பெனி இது அப்படிங்கிற பேர் வாங்கினது. அது அந்த அந்த அதுக்கு அசூர் வந்து 4 கிகாவாட் கொடுக்கணும். இது அதானி என்ன பண்ணணும், அதே எஸ்சிஐக்கு எவ்வளோ கொடுக்கணும்னா 8 கிகாவாட் கொடுக்கணும். அதை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கணும். ஆனால் ரேட்டுக்கு கண்ணாபண்ணான்னு இருக்குது. எவன் வாங்குவான்? தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ அது ஆந்திராவோ அல்லது மற்ற ஸ்டேட்டோ நீங்கள் பாட்டு இந்த மாதிரி யானை வேலை குதிரை வேலை சொன்னால் நான் எப்படியா வாங்குவேன் அப்படின்னு கேட்கத்தானே செய்வான். அப்படிலாம் இருக்குது. அப்படிங்கிற பிரச்சனை வரும்பொழுது அது எப்படி சரி கட்டுறது அப்படின்னு பார்த்தா, அங்கேருந்து விற்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமேங்கிறதுக்காக அப்போ தான் இந்த ஊழல் நடக்கிறது. இது வந்து ஆண்டு 2000மா? இது 2024 வரைக்கும் இந்த திஸ் இஸ் கோயிங் ஆன் ஃபார் தி பாஸ்ட் 4 இயர்ஸ். அதில் எவ்வளவுன்னா அந்த அதான் விற்க முடியாத போல இருக்கே. அப்போ எஸ்சிசிஐ வாங்கிவிட்டு அது கொலு வைக்கிற அந்த இதெல்லாம் பவரை வாங்கி என்னத்தை பண்ணுவோம், விநியோகம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்த பிறகு அதான் எல்லாத்தையும் டீல் போட்டு பேசுகிறார். அவரே வந்து நம்ம ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசு அதிகாரிட்ட பேசி 1750 கோடி ரூபாய்கள் லஞ்சம். மொத்தமாக எவ்வளவுன்னா லஞ்ச பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2029 கோடி. இதை கொடுத்து தான் இந்த கான்ட்ராக்ட்லாம் வந்திருக்கின்றது. இப்போ நான் மறுபடியும் அமெரிக்காவுக்கு போவோம். அவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி நீ ஊழலாம் பண்ணி நீ இங்கேருந்து எங்கே $3 பில்லியன், $1 பில்லியன் ஒரு 80,000 கோடி. ஸோ 25,000 கோடி நீ அங்கேருந்து கலெக்ட் பண்ண. ஆனால் நீ இந்த மாதிரி ஊழல் பண்ணி அவங்ககிட்ட இந்த பணத்தெல்லாம் கொடுத்து தான் நீ இந்த கான்ட்ராக்டை வாங்கியிருக்க. அசூராக இருக்கட்டும், அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு தொடர்பு இருக்குது. அதே போல் உங்கள் கம்பெனி அதானி எனர்ஜிங்கிற கம்பெனி இருக்குது. ஆகவே இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் எங்களை ஏமாற்றி அந்த உண்மையை மறைத்து பொய்யை சொல்லி எங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டீங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. ஒன்று கிரிமினல், இன்னொன்று சிவில்.